ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன ராசி. ஜென்மத்தில் சனி இருப்பது கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை. மீன ராசியை பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் லாபம் மற்றும் விரையாதிபதியாக வராரு. பொதுவாகவே 7.5 சனியினுடைய மையப்பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்தில் 2.5 வருஷம் முடிஞ்சது, விரையச்சனி முடிஞ்சு இப்போது ஜென்ம சனி போயிட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கும்போது பாத சனின்னு சொல்லுவாங்க. இப்போது ஜென்ம சனி அப்படின்னும் போது சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு தாமதம், தடை, சில விஷயங்களில் மந்தத்தனத்தை கொடுக்கக்கூடியவர். ரொம்ப மெதுவாக செயல்படுறது, ஆமை மாதிரியான ஒரு செயல்பாடு. அது நீங்கள் செஞ்சாலும் சரி, அவருடைய தாக்கம் இருக்கும் வரை இந்த மீனராசி தன்னுடைய செயல்பாடுகளில் அதை உணர முடியும். எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ரொம்ப மெதுவாக இருக்கும். நீங்களே வேகமாக ஒரு வேலையை முடிக்கணும்னு சுறுசுறுப்பாக செயல்பட்டாலுமே கூட அந்த வேலை முடிய வேண்டிய நேரம் ஆகும், உடனடியாக முடியாது. அதனால் தேவையற்ற மன உடைச்சல், மனக்கவலை, மனக்குழப்பம், உடம்பை கெடுத்துக்கிறது, தூக்கம் இல்லாமல் தெரியறது, தூக்கம் வராமல் இருக்கிறதுன்னு எண்ணற்ற பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் விரயம் மற்றும் லாபத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறார் இல்லைங்களா. அப்போது விரையாதிபதின்ற விதத்தில் அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். லாபாதிபதின்ற விஷயத்தில் நல்லது. இங்கே டபுள் ரூல் வர்றாரு அவருக்கு. அந்த டபுள் ரோலையும் அவர் எப்படி ப்ளே பண்ணுவார்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2.5 வருஷத்தில் ஃபஸ்ட் ஆஃப் லாபாதிபதியாக இங்கே கனெக்ட் ஆவார். நீங்கள் செய்கிற செயலுக்கு ஓரளவுக்கு லாப மேன்மை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் சரியான முறையில் வெற்றி பெறுறதுன்ற ஒரு தன்மையை கொடுப்பார். விரையாதிபதின்னு வரும்போது தூக்கத்தை கெடுப்பார், அலைச்சல் அதிகப்படுத்துவார், விரயம் அதிகமாகும், உடல் ஆரோக்கியம் கெடும், பயணங்கள் அதிகமாக இருக்கும், சில விஷயங்களில் மன நிம்மதி இழப்பாங்க, கஷ்டங்கள் இருக்கும், பல வேலைகளை எடுத்து முடிக்க முடியாது, நேரத்துக்கு ஒரு வேலையை முடிக்க முடியாது. இது மாதிரியான இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையை கட்டாயம் கொடுப்பார். சனீஸ்வர பகவானை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்றவங்க. இந்த 7.5 சனி முடியும் போதெல்லாம் மீனராசி மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும், தகுதி தரம் வந்துடும். அதாவது அனுபவ ரீதியாக ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு குருநாதரே சனி. ஏன்னா நெருப்பு சுடும் அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த நெருப்பு சுடும்ன்றதை அனுபவிச்சிருப்போம். அதை அனுபவபூர்வமாக பட்டு சுடுதுன்றது தெரியும். அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக சில விஷயங்களின் உண்மைத்தன்மை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் தோற்றம், அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா இளைய சகோதரம், நண்பர்கள், இவர்களால் உங்களுக்கு பெரிய பயன் கிடையாதுன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு காலமே இது. கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக இருக்காது. வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பண பிரச்சனையை ரொம்ப அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று விரயமாக இருந்த ஒரு 2.5 வருஷம், அந்த விரயச்சனி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தொல்லைகளை கொடுத்துருக்கும். அதாவது நேரடியாகவே அது உங்களை பாதிச்சிருக்கும், ஃபினான்ஷியலாக பாதிச்சிருக்கும், பொருளாதாரத்தை ரொம்ப பாதிச்சிருக்கும். அப்போது கடந்த காலகட்டம் மீனராசி கடன்பட்டு துன்பப்பட்டு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதை மீறியும் ஒரு சிலர் கொஞ்சம் மேலே வந்திருப்பாங்க. அதுக்கெலாம் காரணம் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட். அதே மாதிரி சனியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவரை துளாராசி, தராசு தட்டு உள்ள சிம்பிள் உள்ள அந்த ராசியில் அவரை உச்சம் பண்ணியிருக்காங்க. நீதிமான், ஏழை பணக்காரன் கிடையாது, பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது, நல்லவன் கெட்டவன்றதில்ல, நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவரே. நீங்கள் 4 பேருக்கு நல்ல விதமாக உதவி செஞ்சு 4 பேருக்கு நன்மைகளை செஞ்சுருக்கீங்கன்னா இந்த 7.5 சனி காலத்தில் அது உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் பிரச்சனை கஷ்டத்தையே கொடுக்காது. ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ துன்பங்களை இழைச்சிருக்கீங்க, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் அதிகப்படுத்திருக்கீங்கன்னா இந்த 7.5 சனி காலத்தில் அந்த சனீஸ்வர பகவான் அதுக்கு வச்சு செய்வார். நீங்கள் 1 மடங்கு அங்கே கெடுதல் செஞ்சுருந்தா இங்கே 2 மடங்கு கெடுபலன் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் வலிமையாக இருந்தீங்க, வலிமையற்றவன் அடித்து பிடுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சனி உங்கள்கிட்ட இருந்து அதை பிடிங்கி அவங்களுக்கே திரும்ப கொடுத்துருவார். இதுதான் 7.5 சனி. அதனால் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் நல்ல மனமும் நல்ல உள்ளமும் கொண்டிருந்தீங்கன்னா உங்களை உள்ளத்தில் போல் உயர்த்துவார். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்? மற்ற எந்த கிரகம் கொடுத்தாலுமே கூட
அது வேற ஒரு கிரகம் எடுத்துடலாம். ஆனால் சனி கொடுக்குறது மற்ற எந்த கிரகத்தாலையும் எடுக்க முடியாது. அது கெடுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல விஷயம். உங்ககிட்ட ₹1,00,000 பணம் கொடுக்குறாருன்னா அது உங்ககிட்ட நிலையாக இருக்கும். வேறு எந்த கிரகமும் அதனுடைய தசா காலத்திலோ இல்லை அதனுடைய தொடர்பினாலோ உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாது. அதனால் சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு நீதிமான், நல்ல சிந்தனையும் நல்ல குணமும் நல் ஒழுக்கமும் இருந்தால், மற்றவனை கெடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இப்போ கெட்டுடுவீங்க. இது நினைவில் இருக்கட்டும். ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், கவலை இருக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்க முடியாது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தை ஸ்ட்ரைட்டாகவே பாதிக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் உடம்பு ஒத்துழைக்காது. காலைல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, 1 மணி நேரத்துலேயே மறுபடியும் உடம்பு டவுன் ஆகும், இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை மனக்கவலை அதிகமாக இருக்கும், மனக்கவலையில் சிக்கிக்கிறது, சில விஷயங்கள் நினச்சி வருத்தப்படுறதுன்னு எண்ணற்ற சிக்கலை கொடுக்கும். அதனால் இந்த 7.5 சனியோட மையப்பகுதி நிச்சயமாக மீனராசி நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் 4 பேருக்கு நல்லது செய்யும்போது அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சரியான நேரம். அதனால் பெரிய அளவுக்கு எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா அற்புதமான காலம் இது. இதான் உண்மை. அதனால் மீனராசி கவலை கொள்ள தேவையில்லை. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளையும் இன்னும் கூடுதல் தகவலையும் நம்ம தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.